ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோல 12th மேத்ஸ் சாப்டர் 9 எக்ஸசைஸ் 9.8ல क्वेश्चन நம்பர் 8 பார்க்க போறோம். இதுல x = 0, y = 0, x = 4, y = 4 என்கிற லைன்ஸ் வழியா வரக்கூடிய இந்த லைன்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கொயர் ஃபீல்ட ஒரு ஃபேமிலியில உள்ள ஃபாதர் என்ன பண்றாருன்னா இந்த கர்வ் வழியாவும் இந்த கர்வ் வழியாவும் பவுண்டரி போட்டு மூணா டிவைட் பண்றாரு. அவருடைய சன்னுக்கு, டாட்டருக்கு, ஒய்ஃபுக்கு கொடுக்கறதுக்கு டிவைட் பண்றாரு. அப்படி டிவைட் பண்ணும்போது ஈக்குவலா டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கு. அப்படி ஈக்குவலா டிவைட் ஆகும்னா ஒவ்வொரு ஏரியாயும் எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. இப்போ நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டா முதல்ல y² = 4x இந்த கிராஃப் நமக்கு போட தெரியும். y² = 4ax டைப்ல இருக்கு. அப்போ ரைட் சைடு ஓபன் இப்படி வரும். இனி x² = 4ay டைப்ல இருக்கு. x² = 4y இது அப்வர்ட் ஓபன் இப்படி வரும். இப்படி வரும். இது ஒரு பவுண்டரி, இது ஒரு பவுண்டரி. இந்த பவுண்டரி வழியா பிரிக்கிறாரு. இப்போ நம்ம இந்த டயகிராத்தை நமக்கு ஃபேவரா போடுவோம். இப்போ இத ரெண்டையும் சால்வ் பண்ணுவோம். அப்ப சால்விங் 1 and 2 சால்வ் 1 and 2 என்ன கிடைக்கும்னா இப்போ ஏதோ x க்கு சால்வ் பண்ணலாம், y க்கு சால்வ் பண்ணலாம். நம்ம y எலிமினேட் பண்ணுவோம். y என்னன்னா 2 இப்போ y² = 4x அல்லது y இங்க இருந்து கண்டுபிடிக்கலாம். x²/4 அந்த இதை இங்க போடலாம். அப்போ x²/4 தான் y. இங்க y² = 4x ன்னு இருக்கு. இப்போ x⁴/16 = 4x. இதுல இருந்து இது இங்க வந்தோம். x⁴ = 64x ன்னு கிடைக்கும். இதுல இருந்து x⁴ - 64x = 0. x வெளியே எடுத்தா x × x³ - 64 = 0. இதுல x = 0 ஒன்று வரும், x³ = 64 ஒன்று வரும். x³ 64 னா x 4 க்கு கியூப் எடுத்தாதான் 64. அப்ப x க்கு 4 வரும். அப்ப x க்கு 0 ஒரு இடத்துல கட் பண்ணது, x க்கு 4 ஒரு இடத்துல கட் பண்ணது. இனி x க்கு 4 னா y எவ்வளவு வரும்? x க்கு 4 னா 4² = 4y. அப்ப 16 = 4y. அப்போ y = 16/4. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னன்னா 4,4 x க்கும் 4 y க்கும் 4. அதே மாதிரி x க்கு 0 னா 4y = 0, y க்கும் 0. அப்ப 0,0. அப்போ 0,0 னா இந்த பாயிண்ட், 4,4 னா இந்த பாயிண்ட். இது 4,4 ன்னு கிடைக்கும். இப்போ இப்படி லைன் போட்டா இது x = 0, இது x = 4. இப்படி லைன் போட்டா இது y = 4, இது y = 0. இது x = y ஆக்சிஸ்னா x = 0. அப்போ ஃபீல்ட் இப்படி தான் வருது. x = 0, y = 0, x = 4, y = 4ல நம்ம ஃபீல்ட் போட்டா இந்த மாதிரி வருது. அப்போ x ஆக்சிஸும் இந்த கிராஃபும் இந்த கிராஃபும் ஒரு கார்னர், இந்த அந்த பிளாட்டோட ஃபீல்டோட கார்னர் வழியா பாஸ் ஆகும். அப்ப நம்ம படம் இப்படிதான் நமக்கு வரும். இப்போ நம்ம டயகிராம் இப்படி வரும். இப்படி வந்தா இது
ஒரு பவுண்டரி, இது ஒரு பவுண்டரி. இந்த பவுண்டரி வழியாகவும் இந்த பவுண்டரி வழியாகவும் டிவைட் பண்றாரு அந்த ஃபீல்ட. அப்ப இங்க ஒரு ஏரியா கிடைக்கும், இந்த ஒரு ஏரியா, இந்த ஒரு ஏரியா, அப்புறம் இந்த ஒரு ஏரியா. 3 பார்ட். இத நம்ம A1 ன்னு வைப்போம், இது A2 ன்னு வைப்போம், இது ஏரியா 3 ன்னு வைப்போம். இப்போ A1 ம் A2 ம் A3 யும் ஈக்குவலா வருமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம A1 மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். A1 equal to இன்டகிரல். இப்போ ஒரே ஒரு கர்வ் தான் நம்ம எடுக்கிறோம், இந்த கர்வ் மட்டும் எடுக்கிறோம். இந்த கர்வ் மட்டும் எடுக்கும்போது ஒரே ஒரு கர்வ் எடுத்தா ஒன்றில் எக்ஸ் ஆக்சிஸ் அல்லது ஒய் ஆக்சிஸ் பவுண்டரியா இருக்கணும் கட்டாயமா, ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா. அப்ப இந்த கர்வ் எடுக்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸ் பவுண்டரியா வருது. அப்ப எக்ஸ் ஆக்சிஸ் பவுண்டரியா வர்றதுனால நான் ஒய் டிஎக்ஸ் ஃபார்முலா போடலாம். dx வரதுனால இன்டகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்ப x க்கு லிமிட், இங்க x 0, இங்க x 4. அப்ப 0 to 4 equal to integral 0 to 4 y dx. இந்த கிராஃப்ல இருந்து y கண்டுபிடிச்சு போடணும். இது வந்து x square equal to 4y. இதுல இருந்து y எடுத்தா x square by 4 ன்னு கிடைக்கும், equal to 1 by 4 into x square integration x cube by 3. லிமிட் வந்து 0 to 4 equal to 1 by 4 into அப்பர் லிமிட் போட்டா 64 cube. அப்ப 64 by 3 minus லோயர் லிமிட் போட்டா 0. ஏன்னா x க்கு 0, அப்ப லோயர் லிமிட் வேண்டாம். இது கேன்சல் ஆகி 16 கிடைக்கும், equal to 16 by 3 ன்னு கிடைக்குது ஏரியா 1. இனி ஏரியா 3 கண்டுபிடிச்சு பார்ப்போம். ஏரியா 3 எடுக்கும் போது இந்த பவுண்டரி எடுக்கணும். இந்த பவுண்டரி எடுத்தா இந்த ஏரியா வருது, இங்க y ஆக்சிஸ் பவுண்டரியா வருது. அப்ப y ஆக்சிஸ் பவுண்டரியா வந்தா x dy ஃபார்முலா போடணும். dy னா வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்ப y க்கு லிமிட் எடுக்கணும். y க்கு லிமிட் இங்க 0, இங்க 4. 0 to 4 equal to integral 0 to 4. இந்த கிராஃப்ல இருந்து x கண்டுபிடிக்கணும். இது வந்து y square equal to 4x. இதுல இருந்து x கண்டுபிடிச்சா y square by 4 ன்னு கிடைக்கும். அப்போ y square by 4 dy equal to 1 by 4 into y square க்கு இன்டகிரேஷன் y cube by 3 0 to 4 equal to 1 by 4 into அப்பர் லிமிட் போட்டா 4 cube 64 by 3. லோயர் லிமிட் போட்டா 0, அது வேண்டாம், கேன்சல் பண்ணா 16 கிடைக்கும், equal to 16 by 3. இப்போ இது 16 by 3, இதுவும் 16 by 3. இது இந்த ஏரியா வந்து டோட்டல் ஏரியால இருந்து இத ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா இந்த ஏரியா கிடைக்கும். அப்போ A2 equal to total area. அப்ப டோட்டல் ஏரியா ஆஃப் தி பிளாட் இது ஒரு ஸ்கொயர் பிளாட், இதுவும் 4, இதுவும் 4. அப்ப ஸ்கொயர் பிளாட்டுக்கு ஏரியா a ஸ்கொயர். அப்போ டோட்டல் ஏரியா மொத்த பரப்பு மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், a1 plus a3 equal to total area 16 minus a1 வந்து 16 by 3 plus 16 by 3. டோட்டல்ல இருந்து இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்றோம், அவ்வளவுதான். equal to 16 minus இது ரெண்டையும் ஆட் பண்ணா 32 by 3 equal to இதுல LCM 3 எடுத்தா இது 48 minus 32 16 by 3. அப்ப எல்லா ஏரியாவும் 16 by 3. அப்போ he can divide equally. He can divide equally to give
to the son, daughter and wife. அவரால் 3 சம பாகங்களாக பிரிக்க முடியும். இனி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கொடுப்பாங்க? 16/3. அப்போ each part ஒவ்வொரு பகுதியின் பரப்பு equal to 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ் அல்லது சதுர அலகுகள். அப்போ அவரால் 3 ஈக்குவல் பார்ட்டா பிரிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ் அல்லது 16/3 சதுர அலகுகள் பரப்புல அவர் கொடுக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.